என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. 78 நாளில் கசந்த திருமண வாழ்க்கை. திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கு. இந்த பெண்ணுக்கு கணவன் பிசிக்கலா டார்ச்சர் கொடுக்கான். கணவனை சார்ந்த அப்பா அம்மா மென்டலி டார்ச்சர் கொடுக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த பெண் அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. அந்த அப்பா திருமணம்னா இப்படிதான் இருக்கும், லைஃப்னா இப்படிதான் இருக்கும், போக போக சரியா போயிடும் அப்படின்னு எப்பவும் போல இந்த சமுதாயம் பெண்ணுகிட்ட சொல்ற ஒரே வார்த்தையை அவரும் சொல்லி வழி அனுப்பி வைக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அந்த பெண் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிருச்சு. பெண்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு மென்டலி பிசிக்கலி ஹராஸ்மெண்ட் நடக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்ல ஹராஸ்மெண்ட் நடக்கு அப்படின்னா அதை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. சூசைட் தீர்வு கிடையாது. நீங்க தைரியமா இருக்கும்போது மட்டும்தான் உங்க லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நகரும். நீங்க தைரியத்தோட இல்லாம இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா மட்டும்தான் இருக்கும். ஓகே, சோ திங்க் பண்ணி பாருங்க. பெண்கள் தைரியமா இருங்க. இப்போ உள்ள சட்டப்படி திருமண வாழ்க்கையில உங்களுக்கு ஹஸ்பண்டை சார்ந்த உறவினர்கள் மென்டல் டார்ச்சர் பிசிக்கல் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னா டைரக்டாவே அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க. போலீஸை அப்ரோச் பண்ணுங்க. உங்களுக்கு உங்க லைஃப் முக்கியத்துவம். இதை பத்தி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.